வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசாங்கம் விடுத்துள்ள உத்தரவு. இலங்கையின் ஊழல் செய்துவிட்டு தப்பிப்பவர்களுக்கு அதிரடி நடவடிக்கை எடுத்த ஜனாதிபதி அனுர. நாமல் குழு பல மில்லியன் ரூபாய் மோசடியில் சிஐடியால் கைது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் ஒருவர் நிதி மோசடி தொடர்பில் சிஐடி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்லாந்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வழங்குவதாக வாக்குறுதி அளித்து நிதி மோசடி செய்தமை தொடர்பான முறைப்பாட்டை அளித்து பிபிளை பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரின் கூற்றுப்படி சந்தேக நபர் தனிநபருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி 4 மில்லியன் ரூபாய் கட்டணம் பேசி அதில் 3 மில்லியன் ரூபாய் முன்பணமும் பெற்றுள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றதுடன் சந்தேக நபர் நாளை கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளார். இலங்கை ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படைகளின் தற்போதைய தளபதிகளின் சேவை காலம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் திகதியுடன் முடிவடைய உள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. முப்படை தளபதிகளும் தற்போது சேவை நீடிப்பு மூலம் பதவிகளை வகித்து வருவதாகவும் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவுக்கும் சேவை நீடிப்பினால்தான் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த பாதுகாப்பு பிரதானிகள் சேவையை நீடிப்பதா அல்லது ஓய்வு பெற வைப்பதா என்பது தொடர்பில் அரசாங்கம் இதுவரையில் தீர்மானம் எடுக்கவில்லை என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல்மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சலோச்சனா கமகே நகர அபிவிருத்தி அதிகார சபையிடமிருந்து காணி விடுவிப்பு தொடர்பில் 9 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் நாமல் ராஜபக்ஷவின் வலதுகரமாக செயற்பட்ட நெருங்கிய சகா. மஹிந்த ராஜபக்ஷவும் ராஜபக்ஷ குடும்பமும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய போது அவர்களில் 2ஆம் நிலை தளபதியாக இருந்த சலோக்ஷன கமகே உள்ளிட்ட குழுவினர் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி இவ்வாறு கப்பம் வாங்க ஆரம்பித்தனர். நகர அபிவிருத்தி அதிகார சபையிடமிருந்து காணி விடுவிப்பதற்காக கப்பம் பெற்றுள்ளனர். இவர் மேலும் 7 பேரிடம் கப்பம் பெற்ற குழுவில் வெளிப்படையாக இயங்கியதாகவும் ராஜபக்ஷவின் அதிகார பலம் காரணமாக கடந்த காலத்தில் இவர்களை எதுவும் செய்ய முடிந்திருக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த குழு நாமல் குரூப் என்ற பெயரில் மேல்மாகாண சபையில் செயற்பட்டது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இன்று காலை அவரை காவலில் எடுத்து மேலதிக விசாரணைகளுக்கு தேவையான ஆதாரங்களை சேகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 200 கோடி பெறுமதியான காணி தொடர்பாக நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்க வேண்டிய நட்டஈடு வழங்குவதற்காக இந்த லஞ்சம் பெறப்பட்டதாக தெரிய வருகிறது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்ன குணசேன பயணம் செய்த வாகனம் அதிவேக பயணம் செய்ததால் அதற்கான அபராதத்தை செலுத்த அமைச்சர் ஒப்புக்கொண்டதாக தகவல் அறிந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. இது அமைச்சரின் வாகனம் என்று தெரிந்தவுடன் கடமையில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் வாகனத்தை விடுவிக்க முன்வந்த போதும் அபராதம் செலுத்துவதாக அமைச்சர் கூறியுள்ளார். அதிவேக நெடுஞ்சாலையின் மேரிகம குருநாகல் பகுதியில் பிரதி அமைச்சரின் சாரதி அதிவேகமாக பயணித்தமைக்காக பிடிபட்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அப்போது வாகனத்தில் இருந்த பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்ன குணசேன அனைத்து குடிமக்களும் நாட்டின் சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி அபராதத்தை செலுத்த வலியுறுத்தினார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் தொடர்பான அறிக்கைகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 15ஆம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு நாடாளுமன்றத்தின் பொதுச் செயலாளர் குஷானி ரோஹணதீர எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை கையளிப்பதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி 82A பிரிவின்படி அனைத்து எம்பிக்களும் பதவிக்கு நியமிக்கப்பட்ட 3 மாதங்களுக்குள் தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு வருடமும் ஜூன் 30ஆம் திகதிக்கு முன்னர் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். இந்நிலையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பிப்ரவரி 15ஆம் திகதிக்கு முன்னர் சொத்து பொறுப்பு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியிருப்பதால் ஜூன் மாதம் மீண்டும் அந்த அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதா என்பது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் நாட்டிற்குள் வருவதை தடுத்தல், விமான நிலையங்கள், சுங்க திணைக்களங்களுக்கு நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல், சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார மற்றும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான
சேவை நிறுவனத்தின் பிரதானிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதில் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் நாட்டிற்குள் வருவதை தடுத்தல், விமான நிலையம் சுங்க திணைக்களத்திற்கு நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல், சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதற்காக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் ஆகிய 3 நிறுவனங்களிலும் இணை கேமரா கட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையத்தை ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார ஆலோசனை வழங்கினார். அதேபோல் தற்போதுள்ள ஸ்கேன் இயந்திரங்களுக்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட நவீன ஸ்கேன் இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த நிறுவனங்கள் ஊடாக நடக்கும் கடத்தல்களை தடுப்பதற்கு நடைமுறை சாத்தியமான புதிய செயல்முறையை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் நாட்டு மக்கள் மத்தியில் சுங்கம் தொடர்பில் தற்போது காணப்படும் தவறான புரிதல்கள் களையப்பட வேண்டும் எனவும் அதற்காக கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் ஜனாதிபதி அனுரகுமார இதன்போது வலியுறுத்தினார். 2040ஆம் ஆண்டளவில் இந்தியா உலகின் 3வது பாரிய பொருளாதார வல்லரசாக மாறும்போது அதனூடாக இலங்கைக்கு பாரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்திய முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் ஜனன தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையே கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடல் வரவேற்கத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி உரிய பாதையில் பயணிக்கின்றது என்பது நன்கு புலப்படுகின்றது. 2040ஆம் ஆண்டளவில் இந்தியா உலகின் 3வது பாரிய பொருளாதார வல்லரசாக மாறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தற்போது தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது $1 டிரில்லியன் அமெரிக்க கடந்துள்ளது. இதன் மூலம் பிராந்தியம் என்ற ரீதியில் இலங்கை பல நன்மைகளை அடையும் என தாம் நம்புவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.